ஹாய் வெல்கம் பேக் டு மஹாஸ் தமிழ் டைரி சேனல். நாங்கள் இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு வர வழியில் பன்மி ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம். பன்மி வியட்நாமீஸோட ஒரு ஃபேவரட் டிஷ்ஷு. அதுவும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் இந்த வீடெல்லாம் கட்ட போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா காலையில் இந்த ஒரு பன்மி தாங்க சாப்பிடுவாங்க. 7 to 8க்குள்ளே இதை சாப்பிட்ருவாங்க. வியட்நாமீஸ்க்கு இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட், இந்தியன்ஸுக்கு ஒரு ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். ஈவினிங்னால் நம்ம பேக்கரியில் சாப்பிட்டோம்ல அந்த மாதிரி மேலே வச்சுருக்காங்கள கவரில் அதுதான் பன்னு. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு எக்கு, அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன், கொஞ்சம் சால்ட் இதில் நல்லா போட்டு பீட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்கூப் ஆயில் ஊற்றிட்டாங்க அதில். ஏன்னா எண்ணெயில் தான் அந்த முட்டையை பொரிய போகுது, ஓகேவா. சும்மா இது பண்ணலை, அப்படியே பொரிக்கிறாங்க முட்டையை. பொரிச்சிட்டு இந்த பன்னுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா குக்கும்பர், கேரட், கொரியண்டர் லீவ்ஸு, அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன். நாங்கள் எக் பன்மி கேட்டதுனால எக்கு. போர்க் கேட்டிங்கன்னா இன்னொரு அந்த பாக்ஸில் ஒரு ரெட் கலரில் இருக்குது தெரியுமா, அது போர்க்கு, ஓகேவா. அதை அப்படியே சாசேஜை அப்படியே அழகாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அது கேட்டால் அது போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் எக் பன்மி கேட்டதுனால அந்த எக் பன்மிக்கான இது போட்டாங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு மைனீஸ், டொமேட்டோ சாஸ் அண்ட் சில்லி சாஸ் எல்லாமே அதில் போட்டுட்டாங்க. எக்கு வெந்துடுச்சுன்னா வெந்த உடனே அதுக்குள்ளே அந்த பன்னுக்குள்ளே எக்கை போட்டுருவாங்க. அப்படியே அந்த கிரில்லரில் வச்சு ஹீட் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் ஒரு தடவை மார்க்கெட் போயிட்டு வரும்போது அந்த கடையில் எதுவுமே இல்லைங்க. ஆனியன் நாங்கள் கொடுத்தோம், கேரட்டு ஒரு ஹாஃப் கேரட்டு, ஒரு குக்கும்பர் கொடுத்து நாங்களே அவன் வெறும் முட்டை ஆம்லேட் மட்டும்தான் போட்டு கொடுத்தா. நாங்களே மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு போன காய்கறி தான் கொடுத்து நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். பன்மிலேயே இங்கே டிஃப்ரெண்ட் கடை இருக்குது. ஹனாய்க்கு போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பன்மி. அவ்வளோதான், இதுதான் முடிஞ்சுதா. இதை அப்படியே கிரில்லரில் வச்சு நமக்கு ஹீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நானும் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிக்க எனக்கும் பிடிச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.